18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் உங்கள் மீது எனக்கு கோபமாகத்தான் வருகிறது. ஏனெனில் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுத்துவிட்டு தேவையில்லாத இடங்களில் எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு பின் முரணாகவும் மாறாகவும் செய்து கொண்டே இருக்கும்போது அதை பார்த்து எப்படி என்னால் அமைதியாக இருக்க முடியும்? நான் தான் சொல்லியிருக்கிறேனே, உங்கள் உலக வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எல்லாம் வரும். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கலாமே தவிர அடுத்தவரிடம் ஒருபோதும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்துவிடக்கூடாது. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணமுள்ளவர்களாக இருக்காதீர்கள் என. ஆனால் முடிந்த அளவுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அடுத்தவரை ஏமாற்றி தான் ஜெயித்து விடதான் இங்கு பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் இப்போதெல்லாம் கோவிலை விட மருத்துவமனைகளில் அதிக பிரார்த்தனைகள் நடக்கிறது. ஏனெனில் முன்பெல்லாம் கோவிலுக்கு என்னை நாடி வந்து பயபக்தியோடு என்னை வணங்குபவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆரோக்கியமற்றவர்களும் நோயாளிகளும் அதிகமாகி போய் தவறுகளும் துரோகங்களும் தீய செயல்களும் அதிகமாகி மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதனால் அங்கு உள்ளவர்கள் எல்லாம் சரியாக வேண்டும் என பிரார்த்தனை செய்யக்கூடிய உறவினரும் சுற்றத்தாரும் நட்பு வட்டாரங்களும் அதிகமாகி கோவிலை விட மருத்துவமனைகளில் தானே அதிக பிரார்த்தனைகள் நடக்கிறது. திருமண மேடையில் ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் கண்ணீரோடும் மனம் விருப்பார்கள், மனம் சேர்வார்கள், உறவுகள் விட்டு பிரிவார்கள் என பார்த்தால் இப்போதெல்லாம் விமான நிலையத்தில் தான் மிகவும் கண்ணீரோடும் கவலையோடும் காதலோடும் பிரிபவர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. எங்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்துவிட்டு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஏன் இப்படி உழன்று தவிக்கிறீர்கள் என் தங்கமே? உன்னை ஏமாற்றியவரின் செயலை நீ பெரிதாய் நினைத்து வருந்துகிறாயே. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதுமே அவர் வருத்தப்படும் காலமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ நிம்மதியாயிரு. உன்னை ஏமாற்றியவருக்கு உரிய தண்டனையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை காக்கும் கடவுள் கருப்பசாமி எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருந்து விட மாட்டேன். நல்லது செய்பவர்களுக்கு நன்மையும் தீமை செய்பவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தே தீருவேன் என்பதை உக்கிரமமாக உனக்கு உணர்த்தி கொண்டுதானே இருக்கிறேன். இருந்தும் கூட இங்கு உள்ள பல பேருக்கு இப்போது கொஞ்சமும் மனதில் பயம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு சுலபமாய் கெட்டது செய்து விடுகிறார்கள், கெட்டது நினைத்து விடுகிறார்கள். ஏனெனில் பக்தியும் குறைந்து போய்விட்டது, பயமும் குறைந்து போய்விட்டது தானே காரணம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும் என நான் சொல்லி இருக்கிறேன் தான். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை கடந்து போகிறீர்களே தவிர நல்ல விஷயங்களை கடந்து போய் கெட்டதை நாடி போகிறீர்களே தவிர எதை கடக்க வேண்டுமோ அதை கடந்து வருவதே இல்லை. இப்போது நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையில் எது கெட்டதோ எது கெடுதலோ அதை நினைக்க மறந்துவிடு. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் உன் மீது சுமத்தும் பழிகளையும் உனக்கு கொடுத்த துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் மறந்து கடந்து வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் தூக்கி உன் மனதில் வைத்துக் கொள்கிறாய். நினைக்க வேண்டிய நல்லதையும் பக்தியோடு என்னை நினைக்க வேண்டியதையும் வணங்க வேண்டியதையும் மறந்து அடுத்த மனிதனுக்கு கெடுதலையும் ஏமாற்றத்தையும் செய்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் பொறுக்க முடியாமல் கடும் கோபத்தில் நான் உன்னை தேடி வந்தேன். மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடையும் போது நீ என்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? நீ நம்பிய மனிதர் நல்லவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நீ ஏமாந்து போவதையே பெரிதாக நினைத்து அதிலேயே மாட்டி தவிக்கிறாய். முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வந்தால்தானே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெளிவாக புரிய வரும். நீ நம்பியவர் நல்லவரா துரோகியா என்பதை முதலில் யோசித்து புரிந்துகொள். இனிமேலாவது யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை அருகில் வைத்துக் கொள்ளலாம், யாரை விட்டு தூரமாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஒரு சிலர் உன்னை ஏமாற்றிய பிறகுதானே அவர்கள் உன்னை எவ்வளவு ஏமாளியாய் வைத்து நினைத்திருந்தார்கள் என்பதே உனக்கு புரிய வந்தது. இனிமேலாவது யாரிடமிருந்து தனியாய் விலக வேண்டும் என யோசித்து புரிந்துகொள். நீ என்னவோ உறவு சொந்தம் சுற்றம் என நினைக்கிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் நீ யாரை சொந்தம் என நினைத்தாயோ, யாரை நல்லவர்கள் என நம்பினாயோ அவர்கள் உன்னை அந்த அளவுக்கு நினைக்கவில்லையே. அவர்கள் உனக்கு அதற்கான உரிமையும் கூட கொடுக்கவில்லையே. அப்படி இருக்கும்போது நீ தனியாக இருந்து அதை சமாளித்து சரி செய்து சாதித்து ஜெயித்து காட்ட வேண்டுமல்லவா? உன் தாயின் வயிற்றில் நீ 10 மாதம் கருவறையில் இருப்பதற்கே உனக்கு நான் பயிற்சி கொடுத்து விட்டேன். அந்த இருட்டறையில் இருந்து பழக்கப்பட்ட நீ இப்போது இந்த உலகில் இத்தனை கோடி பேர் இருக்கும்போது தனியாக இருக்க ஏன் கவலை கொள்ள வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் இந்த கருப்பசாமி எப்போதும் உன் அருகில்தான் இருப்பேன். என்னை நம்பு. நீ எங்கு போனாலும் உனக்கு முன்னும் பின்னுமாக நான் பாதுகாவலாய் வந்து கொண்டே இருக்கிறேன். யாரும் உன்னை எந்த கெடுதலும் செய்யும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ தனியாய் சமாளித்து சாதித்து ஜெயிப்பாய்.
கூட்டத்தில் வலிமையாய், கூட்டத்தோடு கூட்டமாய் இருப்பது பெரியது கிடையாது. நீ தனிமையில் கூட தைரியமாய், வலிமையுள்ள ஆளாய் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமும் இதுதான். உனக்கான நேரம் வரும் வரை, நீ ஜெயிக்கும் வரையிலும் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். வலியும் வேதனைகளையும் பொறுத்து கொண்டு ஜெயிக்க பழகு. நிச்சயமாய் நான் உனக்கு துணையாயிருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும்.